அதை விட ரொம்ப பிடிச்ச விஷயம், மனசால கூட யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு ஆள் ரவி. அவனால் நினைக்க முடியாது. ஹி இஸ் நாட் மேட் லைக் தட். அதனால ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் ஹிம். அண்ட் இன்னைக்கு அவன் வந்திருக்கிற தூரமாகட்டும், நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசும்போது எனக்கு ஒரு ஃபுல் நரேஷனே கொடுத்தாரு அவர் ஒரு டின்னர் டேபிளில். அவர் டைரக்ட் பண்ணி அவர் நடித்து நாங்கள் 2 பேரும் நடிக்கிறதுக்கு ஒரு கதை முதல்ல பேசிட்டோம், ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ். ரவி காமெடி பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் ரவியோட இன்னொரு சைடு நமக்கு யாருக்கும் தெரியாது. நான் சொல்லிட்டே இருப்பேன், ஜிம் கேரி அளவுக்கு ஒரு சைடு ரவி இருக்கு, இன்னும் ராஜாண்ணா கூட அதை ஸ்க்ரீனில் காமிக்கல. ஐ திங்க் அது வந்து இப்போ நம்ம யோகி பாபு பண்ற படத்தில் அது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் நான் நினைக்கிறேன். அவர் என்னெல்லாம் வெளியில் காட்டலையோ அது எல்லாத்தையும் யோகி பாபு மூலமாக நம்ம காட்டுவார்னு நான் நம்புறேன். ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் சர்ப்ரைஸ்ட். அவன் ஜாலியாக மட்டும்தான் இருப்பார்னு நினைக்கும் போது சினிமா நல்லா தெரியும், ஒரு ப்ராப்பர் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக வேர்ல்டு சினிமா அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிற ஆள். இதெல்லாம் ரவி பற்றி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ சீரியஸான சைடு அவருக்கு யாருக்கும் தெரியாது. பட் எடிட்டிங் ஃபுல்லாக தெரியும், எல்லா விஷயங்களும் ஆழமாக பண்ணக்கூடிய ஆள். நான் மேலே பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களே சில